அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களாக ஏகப்பட்ட டாபிக்ங்க. இந்த பக்கம் திரும்பினா ஒரு செய்தி, அந்த பக்கம் திரும்பினா ஒரு செய்தி, எல்லாமே நம்ம ஜோன்லயே இருக்குது. நம்ம அந்த கிரிக்கெட்ல எல்லாம் ஸ்லாட்ல போட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி நமக்கு ஏத்த மாதிரியாவே இருக்குது. ஆனா பாருங்க வீடியோ பண்ண முடியல. இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி சரி ஒரு நல்ல சீட்டா தூக்கி போடு அப்படின்ட்டு குத்து மதிப்பா செலக்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு கான்டென்ட் எடுத்து நம்ம பேச போகிறோம். யார் ஒரு ராசியான மூஞ்சி வேணும் இல்லையா, அதை வச்சு ஆரம்பிக்கணும். அந்த ராசியான மூஞ்சி யாருன்னா இவர் தான், ராசா அவர்கள். அவர் பேசின ஒரு பேச்சு என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. முந்தா நேத்த பேசியிருக்காரு. அதாவது டெல்லியில வந்து நாங்க ஆம் ஆத்மியை வீழ்த்திட்டோம், இன்னும் சில பல மாநிலங்கள்ல அடுத்தடுத்து இவங்களை வீழ்த்தணும் அவங்களை வீழ்த்தணும், அந்த மாதிரி 2026ல திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்ட்டு அமித்ஷா வந்து அவங்க கூட்டணி எல்லாம் இங்க உறுதி செய்யற நேரத்துல சொல்லிட்டு போனாப்புல. முட்டாள் அமித்ஷா, ஒரு முட்டாள் அப்படிங்கிறாரு. டேய் நீயே அடிச்சு விடாத அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட வேண்டாம், இந்தா பாருங்க ப்ரூஃப். அமித்ஷா வந்தார் மதுரைக்கு, என்ன சொன்னாரு? டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு தாங்கிறார். முட்டாள் முட்டாள் சொல்லியிருக்காரா? முட்டாள்னு சொல்லியிருக்காரா? நான் பொய் சொல்ல மாட்டேங்க, நம்பணும். கவனிங்க, இப்ப கவனிங்க. அதாவது பல மாநிலங்களில் பல தேர்தல்களில் சாணக்கியத்தனமாக செயல்பட்டு பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு தேர்தல்களில் வென்றெடுத்த வெற்றியின் நாயகர் அப்படின்ற மாதிரிலாம் அமித்ஷா அவர்களுக்கு பயங்கரமா அவங்க தொண்டர்கள் அல்லது வந்து பல அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள்லாம் கூட பில்டப் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அமித்ஷா அவர்கள் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி ராசா அவர்கள் சொல்றாரு. ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இங்க நிக்கிறது யார் தெரியுமாடா, எப்பேற்பட்ட ராஜதந்திரி தெரியுமா அப்படின்னு அவர் சொல்ல வராரு. அமித்ஷா அவர்களுக்கு எதிராக நின்று வீழ்த்த முடியாத அந்த ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியன், எல்லா அரசியல் கணக்கு வழக்குகளையும் தன்னுடைய மூளைக்குள்ளே கம்ப்யூட்டரோ அல்லது வந்து எந்த ஒரு டேட்டா பேஸோ தேவையில்லை, எல்லாமே இங்க வச்சிருக்கண்டா அப்படின்ற மாதிரி இங்க வச்சுக்கிட்டு கணக்கு போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய 69,000க்கு மேற்பட்ட பூத்துகளையும் தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய அந்த தலைவன் யார்? அந்த சக்தி வாய்ந்த தலைவர் யார்? அவரே சொல்றாரு, கேளுங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனி மனிதன் அல்ல, அவருக்கு பின்னால் பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற திராவிட தத்துவம் இருக்கிறது. இவருதான். அச்சோ இவரா பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லி நீங்களா ஷாக் ஆயிருப்பீங்க. அந்த ஷாக்லே இருங்க. அதான் இவர் இருக்கிறதுனால யாராலையும் வீழ்த்த முடியாது, தெரியும்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவர் தனி ஆள் கிடையாதுரா. இவருக்கு பின்னாடி, அதாவது இவருடைய மூளைக்குள்ள இருந்து இவரை ஆப்ரேட் பண்ணிட்டு ஒரு கார்னர்ல ஈவேரா, நடுவாப்புல அண்ணா, அறிஞர் அண்ணா அவர்கள், இந்த ஆண்ட பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள், இவங்க 3 பேரும் உட்காந்துக்கிட்டு அங்க ஒரு சாப்ட்வேர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட்டுகளை வச்சுதான் அவர் தமிழ்நாட்டை வழி நடத்திட்டு இருக்கிறாரு. இவரை போய் வீழ்த்த முடியுமா அப்படின்ட்டு ராசா அவர்கள் சொல்றாருங்க. ஒத்துக்க வேண்டியதுதான். பின்ன சாதாரண மூளையாது, ஒரு மனுஷனுக்கு ஒரு மூளை தான் இருக்கும். ஆனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மொத்தம் 3+1 4 மூளை. அங்க ஏற்கனவே வந்து கருணாநிதி, ஐயா அண்ணா, ஈவேரா அவங்களுடைய மூளை அதோட இணைந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மூளையும் கலந்து இருக்குது. வீழ்த்த முடியாத சக்தியா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சந்தோஷமா நான் ஒருத்த மட்டும் நல்லா பேச இருப்பா அப்படின்னு சொல்லி கவுண்டமணி ஒரு படத்துல தியேட்டர்ல தனியா உட்காந்துக்கிட்டு கை தட்டிட்டு இருப்பாரு அப்படின்னு கை தட்டிட்டு இருக்கிறாங்க. கமெண்ட்ல வேற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த இடத்த கவனிங்க. முரசொலி 14/4/1999 செய்தியாளர் கருணாநிதியை பார்த்து கேட்கிறாராம். ஜெயலலிதா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. பெரியார், அண்ணா ஆகியோரின் திராவிட கொள்கைகளுக்கு எதிராக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் பதில் சொல்றாங்க. எந்த கருணாநிதி? அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மூளைக்குள்ளே ஒரு மூளையில் உட்கார்ந்து அவரை இயக்கி கொண்டிருக்கும் கருணாநிதி என்று ராசா அவர்கள் சொன்ன அந்த கருணாநிதி. நாங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறோம். இந்த நேரத்தில் எங்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டும், எங்கள் ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், எங்களுக்கு தமிழ்நாட்டையும் காப்பாற்ற வேண்டும், அகில இந்தியாவையும் காப்பாற்ற வேண்டும். அதனால வந்து பாஜக கூடிய கூட்டணி அமைச்சுக்கிட்டுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு ஐயா கருணாநிதி அவர்கள். அப்ப வந்து மூளைக்குள்ள ஐயா கருணாநிதி அவருடைய மூளைக்குள்ள ஈவேராவும் அண்ணாவும் உட்காந்து ஆப்ரேட் பண்ணாம விட்டுட்டாங்களா என்று குறுக்கு கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஒரு கேள்வி மட்டுமா கேட்கறாங்கன்னா பல கேள்விகள். இப்படி இங்க வீரவசனம் பேசிட்டு இருக்கிறீங்க, அங்க ஓரமா உட்காந்து ராஜா சிரிச்சிட்டு இருக்கிறாரு. நான் ஒரு தடவை தான் எம்எல்ஏ ஆனேன், அதுவும் உங்க அப்பா புண்ணியத்துல. இங்க வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லி வசனம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இப்படின்லாம் ஓடிட்டு இருக்குது. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? அதாவது கட்சியையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த ரெண்டுக்கும் பங்கம் வர சூழல் வந்தால் திமுக மீண்டும் பாஜக கூட வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கும்.
எங்க மூளையிலிருந்து ஆபரேட் பண்ற கருணாநிதி அவர்களே வச்சிருக்கும் போது அந்த மூளையை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வைக்க மாட்டாரா? அப்படி ஒரு தேவை வந்தால். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த சாணக்கியர் அந்த சாணக்கியரை வீழ்த்திடுவாரு, இவர் இருக்கிறதுனால அவர் சொல்றது பலிக்காது அப்படின்னு சொல்லி ஆராசா அவர்களை கேட்கும் போது கண்ட இடங்களில் சிரிப்பு வருகிறது, வெறும் வாயில் மட்டுமில்லை என்று கண்ணா பின்னான்னு சொல்லி கமெண்ட் போட்டு கொண்டிருக்கிறார்கள். வேற என்ன சொல்றாங்க மக்கள் அப்படின்னா, வேற என்னென்னமோ ரொம்ப அசிங்கமா கூட சொல்றாங்க. அதாவது நம்ம பெரிய ஈவேரா அவர்களுடைய கொள்கைகளை கரைச்சி கூட்டிச்சு அப்படியே ஈவேரா சொன்னதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு சமீபத்தில் வந்து அந்த முருக பக்தர்கள் மாநாடு, அந்த மாநாட்டில் ஏதோ ஒரு வீடியோ ஏதோ போட்டாங்க. அதில் ஏதோ அண்ணாவையும் ஈவேரா அவர்களையும் ஏதோ சொல்ற மாதிரி இருக்குது. அதில் அதிமுக காரங்க கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சங்குன்னு குதிச்சிட்டு இருக்கிறாங்க திமுகல. ஆமா, இவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது? அதாவது குறைஞ்சபட்சம் அதிமுக வச்சு இவங்கள மாதிரி வந்து கொள்கை கோட்பாடு ஈவேரா தந்தை பெரியார் அப்படின்ற மாதிரி வீர வசனம்லாம் பேசல. அவங்க எல்லாமே நீ குல்லா போடுறியா நான் போட்டுக்கிறேன், நீ சிலுவை போடுறியா நான் போட்டுக்கிறேன், நீ கோயிலுக்கு கூப்பிடுறியா நான் கோயிலுக்கும் வந்துடுறேன், சாமி கும்பிட்றியா நான் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமாக அப்படி கலந்து அது ஒரு டைப் ஆஃப் அரசியல். அவங்க அரசியல் என்னது? திமுகவை பொழக்கணும்டா, திமுகவை தோக்கடிக்கணும், அதுதான் எங்களுடைய ஒரே கொள்கை அப்படின்ற ரூட்ல போறாங்க. அவங்களுக்கு கூட விட்டுறலாம். இவ்வளவு வசனங்கள் பேசக்கூடிய நம்ம குரூப், நம்ம கோஷ்டி, நம்ம கரகாட்ட கோஷ்டி அதை ஃபாலோ பண்ணுதா அப்படின்ற கேள்விதான் அங்க மெயினா கேட்கப்படுது. இங்க தானே ஒரு இடைத்தேர்தல் வந்தா கூட ஈரோட்டுல குடுகுடுப்புக்காரனை வச்சு ஓட்டு கேட்க வேண்டியது. சக்கமா சொல்றா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓட்டு கேட்க வேண்டியது. சரி, அதை கூட ஒரு மாதிரி கண்டும் காணாம கடந்து போயிடலாம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இங்க இப்ப முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி அவங்க நடத்துறாங்கல்ல, துணிவு இருந்தா இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, ஓஹோ அப்படின்ற மாதிரி பேச வேண்டியது தானே. பேசல. ஏன்? பயம். ஏங்க இவங்களும் தான் ஒரு மாநாடு நடத்தி அதுல அர்ஜுன் சம்பத் அவர்களை கூப்பிட்டு வச்சு பக்கத்துல உட்கார வச்சு எல்லாத்தையும் காட்டி கரெக்டா போயிட்டு இருக்குதா அப்படின்ற மாதிரி காட்டினவர் தானே சேகர் பாபு அவர்கள். பயம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்ன இருந்த மாதிரிலாம் இல்ல, பயம் கொஞ்சம் அதிகமாயிருக்குது திராவிட திமுக கும்பலுக்கு. ஒரே ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை தொட்டாங்க. அது தொட்டதுல இருந்து வந்த எதிர்வினையை பார்த்தவங்க அப்ப இருந்து கப்பு சிப்புன்னு இப்ப வேற மாதிரி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி அப்படின்னா, நாங்க தான் உண்மையான முருக பக்தர்கள், அவங்க வந்து மத கலவரத்தை தூண்டுறதுக்காக பண்றாங்க, நாங்க வந்து ஒன்லி பக்திக்காக மட்டும் பண்ணித்தரோம், நாங்களே நடத்திருக்குமே, எங்க இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நாங்களே நடத்திருக்குமே அப்படிங்க வேண்டியது. அதுக்கப்புறம் முதல்ல எப்படி ஆரம்பிச்சாங்க? கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு ஆரம்பிச்ச இவர்கள் அதுக்கப்புறம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வந்து நாங்களே நடத்தி கொடுக்குறோமே அப்படின்ற இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் மெல்ல என்னன்னு ஆரம்பிக்க வேண்டியது. அதாவதுங்க, தமிழ் கடவுளுக்கு நெருக்கமான ஆள் யார் தெரியுமா? நான் தான். யாரு? ஏவா வேலு, திமுக அமைச்சர். தமிழ் கடவுள் முருகனுக்கு நெருக்கமானவர் யாரான நான் தான். தாய்மொழி அது தெலுங்கு தான், ஆனா தமிழ் கடவுளுக்கு நெருக்கமான ஆள் நான் தான். இந்த பக்கம் அன்பில் மகேஷ், அந்த தமிழ் கடவுள் யாரு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் முத்தமிழர் கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சிந்தித்து பார்த்ததில்லை. இந்த இடம் தான் திருலிங்கான இடம். இப்ப இது ரெண்டையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டிய நேரம். அன்பில் மகேஷ் சொல்றாரு தமிழ் கடவுள் என்றால் அது கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்ட்டு. இந்த பக்கம் ஏவா வேலு சொல்றாரு தமிழ் கடவுளுக்கு நெருக்கமான ஆளு நான் தான் அப்படின்ட்டு. இது ரெண்டும் கலக்கிற இடம் தான் இந்த இடம். இப்ப மேட்ச் ஆயிருச்சா? அதாவது அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்ன அந்த தமிழ் கடவுளுடைய சமாதிக்கு போயிட்டு அந்த தமிழ் கடவுளுக்கு நெருக்கமானவராக தன்னை சொன்னவர் ஏவா வேலு என்ன செய்தார்? அங்க போயிட்டு கட்டையை எடுத்துக்கொண்டு பாட்டு இசைத்து வரிகளை எழுதி அதோடு நிற்காமல் அதீத பக்தியில் அந்த தமிழ் கடவுள் மீது இருக்கிற பக்தியில் என்ன பண்ணாரு? மூமெண்ட்டுகளையும் போட்டார், சுத்தி இருக்கிறவங்களையும் போட சொன்னார். போட சொல்லிக்கிட்டு அங்க ஒரு பெரிய ஆராதனையே நடத்திட்டு வந்துட்டாருல்ல தமிழ் கடவுள் கருணாநிதிக்கு நெருக்கமான ஏவா வேலு அவர்கள். மேட்ச் ஆயிடுச்சு இல்ல? அது அவங்களுடைய யூனிவர்ஸ். இதெல்லாம் வந்து உலகத்துல நிஜ உலகத்துல இருக்குதா? நார்மல் மனிதர்களுக்கெல்லாம் இது பொருந்துமா அப்படின்னா அது பொருந்தாது. இது உடன்பிறப்புகளுக்குன்ட்டு ஒரு உலகம் இருக்குது. ஆமா, அந்த உலகத்துக்குள்ள இந்த மாதிரிலாம் நடக்கும். கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு டேய் கருணாநிதி தான்டா கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சாங்க பாத்தீங்களா? இதுதான் திமுக. இந்த கிளாரிட்டி மட்டும் நம்மளுக்கு இருந்துருச்சு அப்படின்னா இவங்க சொல்ற ஈவேரா, அண்ணா, பகுத்தறிவு திட்டம், பகுத்தறிவு கொள்கை எல்லாத்த பத்தின கிளாரிட்டியும் வந்துடும். அதாவது எப்படின்னா, நீ பப்ளிக்கா பச்சை துண்டு போட்டுக்கிட்டு அல்லது கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு அல்லது வந்து நீ ஏதோ ஒரு உனக்கு ஒரு சாமிக்கு ஒரு கலர் இருக்குது இல்ல, அதுல ஏதாச்சும் துண்டோ வேட்டியோ கட்டிக்கிட்டு நீ போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உன்னை பைத்தியக்கார பயல அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க.
ஆனால் வீட்டில் பகுமானமா இருந்து கொண்டு எந்த கடவுள்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வேணுமோ அந்த கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவை அவர் திருப்பதியில் இருந்தாலும் சரி, அல்லது இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, அல்லது வேற எங்கன்னா வடநாட்டு பக்கம் இருந்தாலும் சரி, அவருக்கு தனியாக ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு அவருக்கோ அல்லது அவருடைய குழுவினருக்கோ போட்டு வீட்டுக்கே வர வச்சு அப்படி கருப்பு கண்ணாடி போட்ட காரில் அப்படி சத்தம் இல்லாமல் அப்படி உள்ளே வந்து பொத்துனாப்புல ஒரு ஒரு பரிகாரம், ஒரு பூசை. அதுக்கப்புறம் அந்த பப்ளிக்கில் நான் கொஞ்சம் கடவுளை பற்றி முன்ன பின்ன பேசிவிட்டேன், மதத்தை பற்றி அதெல்லாம் பேசிவிட்டேன். அதுக்கு எதுவும் என் மேலே எதுவும் சாபங்கபம் வந்துடாமல் இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணி விடுங்க சாமி அப்படின்னு சொல்லி அவங்க என்னத்தை கொடுக்குறாங்களோ அதை வாங்கி 2 மடக்குன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டு திருப்பி வந்து தந்தை பெரியார் அவர் எங்க மூளைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் இருக்கிற வரைக்கும் இங்க மதவாத சக்திகள் எதுவும் கால் ஊன்ற முடியாது அப்படின்னு சொல்லி கவுண்டமணி வீட்டுக்குள்ள பொண்டாட்டிட்டு அடி வாங்கிட்டு வந்து வெளியே வீரவசனம் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் பகுத்தறிவு அப்படின்ற புரிதலோடு இந்த காணொலி நிறைவு செய்வோம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.